கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த டி.ஆர். பாலு தலைமையில் திமுக குழு அமைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவானது அமைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த குழுவில் எத்தனை பேர் இடம்பெற இருக்கிறார்கள்? விவரங்கள். சட்டசபை தேர்தலுக்கான பணிகள் ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமாக மேற்கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவை பொறுத்தவரை விருப்ப மனுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு நேற்றிலிருந்து விருப்ப மனு பெறப்பட்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாக கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை எப்பொழுது தொடங்கும், யாரெல்லாம் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்பது நிலவிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சட்டசபை பொது தேர்தல் 2026 கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொகுதி உடன்பாடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுகவினுடைய தலைமை கழகமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த குழுவை பொறுத்தவரை திமுகவினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு அக்குழுவினுடைய தலைவராகவும், குழுவுக்கான உறுப்பினராக முதன்மை செயலாளர் திமுகவினுடைய முதன்மை செயலாளர் K.N. நேரு, அதே போன்று துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா, துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, திமுகவினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஏவா வேலு, அதே போன்று உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் M.R.K. பன்னீர்செல்வம் ஆகியோர்கள் குழுவினுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக டி.ஆர். பாலு நியமிக்கப்பட்டு 6 உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான அறிவிப்பை திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே நாளை அடுத்த கட்டமாக, அதாவது 22ஆம் தேதி கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது அடுத்த கட்டமாக தொடங்கும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் பேச்சுவார்த்தைக்கான குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதால் நாளை பேச்சுவார்த்தைக்கான குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளையிலிருந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு வரும். எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் பொழுது கையொப்பமிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே திமுகவை பொறுத்தவரை அடுத்தடுத்த பணிகளில் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.